வணக்கம். இது ஹாலிவுட் ரிவ்யூ ஃபார் தமிழ். இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூவா என்னுடைய தலைவன் புரூஸ் லீ படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 1973 ராபர்ட் கிளவுஸோட இயக்கத்துல புரூஸ் லீ நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படம் அவருடைய மறைவுக்கு பிறகு 6 நாட்களுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஜூலை 20, 1973 புரூஸ் லீ மரணம் அடைஞ்ச பிறகு 26ஆம் தேதி தான் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. உலகளவில் என்டர் தி டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. ஏன்னா புரூஸ் லீயுடைய அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இருக்கக்கூடிய அந்த நடிப்பு, அந்த சுவாரஸ்யம், அந்த திரைக்கதைன்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய அடுத்தடுத்த நகர்வு நம்ம வெகு சிறப்பா அந்த படத்துக்கு உள்ளவே நாம பயணிக்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பை நமக்கு கொடுக்கும். என்டர் தி டிராகன் திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி தீவுல நடக்கக்கூடிய ஒரு கும்பல், அதாவது கடத்தல் கும்பலை பற்றின விவரத்தை சேகரிக்கிறதுக்காக புரூஸ் லீ போலீஸால அனுப்பப்படுறார். அங்க போய் அந்த கடத்தல்காரர்களை கண்டுபிடிச்சாரா, தன்னுடைய இடையில தன்னுடைய தங்கை மரணத்திற்கு இந்த கொல்லக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பழி வாங்குறார். இதுதான் அந்த படத்துடைய கதையாவே இருக்கு. ஆனா இதனுடைய ஒரு மார்ஷியல் ஆர்ட் சண்டை நடக்கிறது, அந்த சண்டை நடக்கக்கூடிய இடத்துக்கு இவர் போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த கதையுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பா வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்தை நாம இதுவரைக்கும் தியேட்டர்ல பார்க்க முடியும் என்ற வாய்ப்பு கிடைக்காதவங்க நிறைய இடங்கள்ல இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே சொல்லி தரக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடி, என்னுடைய சின்ன வயசு காலத்துலலாம் டிவிடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நிறைய இடங்கள்ல போட்டு காட்டுவாங்க. இந்த படம் தமிழ்ல கூட மொழிமாற்றம் செய்யப்பட்டு விஜய் டிவியில் கூட நிறைய டைம் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த படத்துக்கான லிங்க் நான் தரேன், நேரடியாக போய் நீங்க இந்த படத்தை நீங்க பாருங்க. இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன், நான் ஏன் திரும்ப இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திரும்ப இன்னொரு தடவை இந்த ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் பாருங்க. அவருடைய சுவாரஸ்யம் இன்னும் கூடுதலாக இருக்கும். மேலும் பல தகவல்களோடு அடுத்தடுத்த படங்களை நான் சந்திக்கிறேன். இது ஹாலிவுட் ரிவ்யூ ஃபார் தமிழ். நான் உங்கள் விளவன். நன்றி. அடுத்த படத்தை